எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய 11ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நமது கோடம்பாக்கம் பகுதியில் மருத்துவ முகாம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதுல பல் மருத்துவம், கண் மருத்துவம் மற்றும் பெண்களுக்கான முக்கியமான சில மருத்துவங்களும் அதோட சேர்ந்து எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவ முகாம் இலவசமாக இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். பகுதி மக்கள் அனைவரும் இந்த மருத்துவ முகாமில் கலந்துக்கிட்டு தங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கறதுக்காகவும் இந்த மருத்துவ முகாம் இங்கே நடக்குது. இது நடத்துறதுக்கு முக்கிய காரணமே கலாமுடைய இந்த இதுக்காக தான். எப்பவுமே கலாம் இளைஞர்களின் எழுச்சி தினமாக கொண்டாடப்பட இந்த நாளை ஒரு மருத்துவம் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நம்ம பகுதி மக்களும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த மருத்துவ முகாம் நடக்குது. இதை நம்ம அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் அமைப்பு சார்பா இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இதோட இணைந்து பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் அன்பறிவு அறக்கட்டளை, I2 ஹார்ட் ஃபவுண்டேஷன், அது மாதிரி நம்முடைய மருத்துவமனையிலேருந்து எல்லா மருத்துவமனையும் எல்லோரும் இணைந்து ஒரு கூட்டாக இந்த மருத்துவ முகாமை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஒருங்கிணைப்பு தான் இந்த முகாமுக்கான ஒரு வெற்றி. ஏன்னா ஒரு நல்ல ஒரு முயற்சியில எல்லோரும் நல்ல ஒருங்கிணைப்போடு நிறைய மக்களோடையும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல பெட்ரிசன் கல்லூரியுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுடைய மாணவ மாணவிகளும் கலந்துக்கிட்டு தன்னார்வலரா அதற்கான மருத்துவ முகாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து கலாமுடைய லட்சியத்தை இளைஞர்கள் மனதில் விதைத்து இன்னும் இந்த சமூகத்துக்கு நல்ல சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பான ஒரு பகுதியாகவும் உருவாக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வை தொடங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு முகாம்? நல்ல பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. இந்த மாதிரி ஒரு முயற்சி ஒரு பிரம்மாண்டமா நடக்கும்போது அது ஒரு வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியா மாறுது. ஒரு சின்ன விஷயமா பண்ணும்போது நம்ம அதை பிரம்மாண்டமா காமிக்கிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எது பண்ணாலும் பிரம்மாண்டமா காமிச்சாதான் மக்கள் எதுவுமே அதை ஒரு விருப்பமா பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகளை பண்ணும் பொழுது தன்னார்வமா சேர்ந்து பண்ணும்போது மக்கள் மதித்து அதுக்கான அங்கீகாரம் கொடுத்து அதே மாதிரி அவங்களும் பயனடைகிறாங்க. அதனால அவங்களுக்கு அது புரிதல் இருக்கு. என்னுடைய பேர் வெற்றிவேல், அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் அகில இந்திய தலைவராக. அப்துல் கலாமோட இன்னைக்கு நினைவு நாளுக்காக நம்ம ஸ்பெஷலா ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மெடிக்கல் கேம்ப்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யங் கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப வில்லிங்கா அவங்க ஃபுல் ஃபிளட்ஜாவே அவங்க மற்றவங்களும் என்கரேஜ் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் ஓவர் எங்களோட அன்பறிவு ஃபவுண்டேஷன் மூலமா நாங்க விமன்ஸா இத்தனை பேர் வந்திருக்கோம். இவங்களும் அவங்கவுங்க ஃபேமிலிஸ் அதெல்லாம் பார்க்காம நம்ம பொதுமக்களுக்காக ஃபுல்லாக ஃபிளட்ஜாவே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இப்போ ஐ கேம்ப் எல்லாம் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. அதுல டென்டலுக்குமே ரொம்ப கேர் பண்ணி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பண்றதை விட இங்க நல்லாவே ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணும்போது பப்ளிக் ரொம்ப சப்போர்ட்டாவும் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு. இன்கேஸ் ஃபியூச்சர்ல இதே மாதிரி மேலே நம்ம பண்றதுக்கு சான்சஸ் கிடைச்சா இன்னும் இதை விட பெட்டரா பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். பீப்புள் சப்போர்ட் இருக்கு, நமக்கு இங்க போலீஸ் சப்போர்ட், இது எல்லாமே இருக்கு. கார்பரேஷன் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க, கிளீன் பண்ணி கொடுத்ததுல இருந்து எல்லாமே. அப்புறம் அதர் ஃபவுண்டேஷன்ல இருந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பட் விமன்ஸா நாங்க இறங்கி செய்யும் போது எங்களுக்கு அதுல ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபேமிலி எப்பவுமே ஒரு சர்க்கிள்குள்ள இல்லாம நாங்க இது மாதிரி காமனா ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது எங்களுக்குமே ரொம்ப ஹார்ட் ஃபீல் தான் இருக்கு. இப்போ பப்ளிக்கு கேட்கும் போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்ல, நாங்க வெளியே போய் பண்றதை விட இங்க ரொம்ப நல்லா பண்றாங்க, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது நல்லா இருக்கு. ஏன்னா கைடன்ஸ் பண்றதுக்கும் சரி, வாலண்டியர்ஸா தான் நிறைய பேர் தனக்கு தானே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எப்படி சொல்றது, அவங்க நம்ம கூப்பிட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் வரல, அவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா யங்ஸ்டர்ஸ் 10th 7th 8th படிக்கிறவங்க கூட வாலண்டியரா வர்றதுக்காக ரொம்ப வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க குழந்தை வச்சிருக்காங்க, அப்படிதான் பண்ணல, அவங்களும் அந்த மாதிரி பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் பப்ளிக் நம்ம என்ன செய்யறோம்ன்றதுதான் ரீச் ஆகும். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது நமக்கு ஹார்ட் ஃபீலிங்கா இருக்கும் இல்லையா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இன்கேஸ் ஃபியூச்சர்ல இதே மாதிரி பண்றதுக்கு அடுத்தவங்க சப்போர்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வேணும். இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வாலண்டியர் வந்தவங்கள இருந்து இருக்கவங்க எல்லாருக்கும், எல்லா சப்போர்ட்டர்ஸ், எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கும், ஏஎம் ஃபவுண்டேஷன்ல இருக்காங்களே வெற்றி, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட நேம் ஃபாத்திமா, அன்பரி ஃபவுண்டேஷன். தேங்க்யூ. அப்துல் கலாம் சின்ன வயசுல இருந்து அவரை தெரியும். அவர்கிட்ட சொல்லும் பொழுது என்னுடைய மனைவி அவர் ஊரை சேர்ந்தவர் தான், அதை பத்தி அவர்கிட்ட பேசினேன்.
அவர் நேம்ல அவரோ இந்த நாட்டுக்கு நம்ம கிடைச்ச பெரிய சொத்து அவர் அப்துல் கலாம். அவரோட பேர்ல இந்த மாதிரி இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்துறது, அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே பாராட்டி ஆகணும். இவங்க எத்தனை பேரும் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்து இங்க வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற மருத்துவ செலவுக்கு சாதாரண மக்களுக்கெல்லாம், ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப உதவிகரமான விஷயம் அது. ஒவ்வொன்றும் இங்க பாக்குறாங்க. அது அடுத்தது வைத்தியம் வேணும்னா கூட சின்ன அளவுல அழகா ஹெல்ப் பண்றாங்க. இவங்க எல்லாரும் இதை தொடரணும், இவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கணும், இவங்க வாழ்க்கையில இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.